இப்போ எஸ்பிஐ இருக்குது, இது வந்து உண்மையான ஸ்டோரி. இந்த இது எஸ்பிஐ வந்துட்டு விஜய் மல்லையா இருக்கார்ல, அவருக்கு லார்ஜ் இண்டஸ்ட்ரி வைக்கிறதுக்காக லோன் கொடுக்குறாங்க. 14,000 crore வந்து லோன் கொடுக்குறாங்க. 14,000 crore லோன் கொடுக்கும்போது அவங்க வந்து இவர் பெரிய கை, அப்பயும் வந்துட்டு இவர் எம்பியாக இருந்தார். அதனால சொல்லிட்டு ஓகே நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு 12% ரேட்டில் வந்து லோன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் என்ன இது பண்ணுறீங்களா, என்ன 12%ங்கிறீங்க, இல்லை 7% ரேட்டில் கொடுக்குறோம், என்ன 7% தானா அப்படின்னு, சரி சார் 5%ல கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5%ல கொடுத்துட்டு, கொலேட்டல் என்ன பேப்பர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு ஒரு 1000 crore ஒரு இதுதான் வச்சுருக்கேன். என்னது 1000 crore காசு? என் டெல்லியில் எனக்கு 2 வீடு இருக்குது, ஏன்னா இப்போ வரைக்கும் இதாக இருக்குது அப்படின்னோடனே, சரி இவர் பெரிய கை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் 14,000 crore கொடுத்துட்டாங்க. அவரும் கிளம்பி போயிட்டாரு. இப்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம்க்கு லோன் கொடுக்குறாங்க. லோன் கொடுக்குறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு கேட்கும்போது, அவங்ககிட்ட என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அவங்ககிட்ட எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை. ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னோனையும் உங்களுக்கு வந்துட்டு எங்களால் லோன் கொடுக்க முடியாது. அப்போ வந்துட்டு எம்எஸ்எம்இயில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதும் 25,000 கேட்பாங்களாம், ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும். அப்போ வந்து நீங்கள் ஏன் ரிஜிஸ்டர் பண்ணலை, நீங்கள் எம்எஸ்எம்இன்னு உங்களுக்கு கவர்மெண்ட்க்கு தெரியுமா தெரியாது, உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் இருக்கா இல்லை, அப்போ என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் இருந்தால் அதை வைங்க, அதுவும் உங்களுக்கு 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் கொடுக்க முடியும். ஏன் அவருக்கு மட்டும் 5% கொடுத்தீங்க, எனக்கு மட்டும் 12%ல கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா அவர் பண்ண தப்புனால தான் உங்களுக்கு 12%. இதை நான் வந்து ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், ஆர்பிஐ தான் இந்த ரூல்ஸே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒரு 2 to 3 இயர்ஸ் முன்னாடி இருந்தது. இவர் பண்ண தப்புக்காக இவருக்கு இன்டைரக்டாக சப்சிடி பண்ணுற மாதிரி இருக்கா. இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் இதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 7% கவர்மெண்ட் கட்டிடும், 5% தான் வந்துட்டு எம்எஸ்எம்இ கட்டணும். இது 7% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்சிடி கவர்மெண்ட் வந்துட்டு எம்எஸ்எம்இக்கு கொடுக்குற சப்சிடி. இதில் வந்துட்டு எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் லெண்டிங் ரேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. இது நம்ம பேங்கிங் படிக்கும் போது படிப்போம். அதோட இது வந்துட்டு 12%. இந்த 12% வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரிக்கும் பொருந்தும், மைக்ரோ ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரிக்கும் பொருந்தும். பட் மைக்ரோ ஸ்மால் மீடியமுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுக்குறாங்க. இந்த கான்செப்ட் பேர் தான் கிராஸ் சப்சிடி. ஒருத்தர் பண்ண தப்புக்காக அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் கட்டும் போது இது சப்சிடி தானே, இதுக்கு பேர் கிராஸ் சப்சிடி அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.